ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி ரீசெண்டாக இந்த வெப்சைட் அப்ளிகேஷன் ரிவ்யூ ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வெப்சைட் ரிவ்யூ ஃபார்மில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட் பற்றி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அதை பற்றி என்ன அது ஃப்ராடா இல்லை உண்மையாக இது பேமெண்ட் தராங்களா தரலையா, இல்லை எனக்கு இது சம்மந்தமாக ரிவ்யூ பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ரிவ்யூ ஃபார்மில் நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி, அதாவது நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணி எனக்கு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா, ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மை நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி அந்த வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போடுவேன். ஸோ அப்படி சொல்லியிருந்தேன் சொல்லப்போனால். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் மற்ற நம்ம சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு ரிவ்யூ ஃபார்ம் வந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா முகமது அகமதுங்கிறவர் எதை பற்றி கேட்டிருக்காப்லன்னா ஸ்டார் கிளிக்ஸை பற்றி கேட்டிருக்காப்ல. ஸோ அதில் என்ன கேட்டாப்லன்னா, ப்ரோ இஃப் ஐ அப்கிரேட் த கோல்டு மெம்பர்ஷிப் அண்ட் ஒன்லி கிளிக்கிங் ஆட் ஹவு மச் ஐ கேன் வித்தின் 1 month அப்படி கேட்டிருக்காப்ல. அதாவது கோல்டு மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு மந்த்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இந்த கோல்டு மெம்பர்ஷிப்பில் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. ஸோ இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருக்கு உண்டான கேள்வி உண்டான பதில் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாக கேட்கணும், அதாவது பல வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா இந்த ரிவ்யூ ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது எப்படி ஃபில் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு உடனே ரிசீவ் பண்ணிடுவேன். ரிசீவ் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 2 days 3 daysக்குள்ள உங்களுக்கு வீடியோ மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வீடியோ வந்துட்டோம். ஸோ முகமது அகமது தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ ஒரு ஸ்டார் கிளிக்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காப்ல. அதுக்குண்டான ஆட்ஸ் லிங்க்ஸ் இது எப்படி ஃபில் பண்ணுங்கிற டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இவர் என்ன கேட்ட கேள்வினா, கோல்டு மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஆடு மட்டுமே பார்த்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகமது அகமது ஜி, அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கோல்டு மெம்பர்ஷிப் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லே அவுட் இருக்கோங்க உங்களுடைய அப்கிரேட் பேஜில். ஸோ அப்கிரேட் பேஜில் இது கோல்டு ஒர்க் டெய்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி வேணால் மாறும். $3 இருக்கும், $4 இருக்கும், $5 இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் டுடே ஒர்க்கு அது எல்லாமே காட்டியிருப்பாங்க. கோல்டு வெர்ஸில் டெய்லி ஒர்க்கு இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. டெய்லி அதே பிளாட்டினம் கொடுத்துருப்பாங்க. பிளாட்டினம் நமக்கு இல்லை, கோல்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில்வர்லையும் கோல்டுலையும் ஒரு ஆடுக்கு ஒரு 0.01 தான் கொடுப்பாங்க. ஆனால் பிளாட்டினமுக்கு 0.02 கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த இதுக்கு போனால் 19.95, அதாவது $20 கிட்ட இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஃபர்ஸ்ட் காஸ்ட்டு. ஸோ இதுக்கு எவ்வளோ ஆடு கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, ஒரு டேக்கு ஒன் டேக்கு $1 $1.5 வர சம்திங் கொடுப்பாங்க. அதாவது 100 110 ஆடு வர கொடுப்பாங்க. சில நேரத்துக்கு 80 ஆடு கொடுப்பாங்க, 85 ஆடு கொடுப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். சில்வர் மெம்பர்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி 5 ஆடு ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போதைக்கு உள்ள நிலைமையில 5 ஆடு 10 ஆடு இப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது கோல்டு மெம்பர்ஷிப்பில் இன்றைக்குமே அங்கே கொடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட $3 சம்திங் ஆடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு டுடே அப்கிரேட் பண்ணோம்னா $3.50 ஏர்ன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான ஏர்னிங் கிடைக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் $1.5 சம்திங் தான் கிடைக்கும். அதாவது $1 to $1.5. மீதி எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க HTML கோட் ஃபுல் அக்சஸ் இருக்கும். அதாவது ஃப்ரீ இதில் நோ HTML கோட் அக்சஸ், அதாவது கோல்டு மெம்பர்ஷிப்பில் நோ HTML கோட் ஃபுல் அக்சஸ் இருக்கும். ஸோ இந்த HTML கோட் ஃபுல் அக்சஸ்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு ஆட் கொடுப்பாங்களா. ஸோ அந்த ஆடு மாதிரி இதில் HTML கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த HTML கோடை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அங்கே ஆடு பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஆடு பார்க்கறது மூலியமாகவும் ஆடை கிளிக் பண்ணுற மூலியமாகவும் பேலன்ஸ், அதாவது உங்களுக்கு இப்போ இன்னைக்கு $3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த $1.5 நீங்கள் ஆட் பார்த்து எடுத்துருவீங்க. பேலன்ஸ் $2 சம்திங் இருக்குல்ல, அந்த $2 பார்த்தீங்கன்னா இந்த HTML கோட் வழியாக மட்டும் தான் ஏறும். ஸோ இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இந்த டெய்லி ஒர்க் லிமிட் மாறும். ஒரு நாளைக்கு $3 இருக்கும், ஒரு நாளைக்கு $2 இருக்கும், ஒரு நாள் $4 இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆடோடைய வேல்யூமே மாறும். இப்போ இன்னைக்கு எனக்கு ஃப்ரீல 5 வந்துருக்கா, நாளைக்கு 6 வரலாம். அதே மாதிரி கோல்டு மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு $1 உண்டான ஆடு வந்திருக்கு அப்படின்னா மறுநாள் 1.5 வரலாம், இல்லை 1.10 வரலாம், இல்லை 1.5 வரலாம், இல்லை 70 சென்ட் வரலாம், அதாவது 70 ஆடு வரலாம், இல்லை 80 ஆடு வரலாம். ஸோ 0.01ங்கிறது ஒரு ஆடு கணக்கு. ஸோ ஒரு 0.01ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 8 பைசா சம்திங் நம்ம வரும், அந்த மாதிரி வரும். ஸோ எப்படின்னு பாருங்க, 1ங்கிறது ஆமாம் 8 பைசா சம்திங். ஸோ எப்படின்னு ரீசெண்டாக நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இதில் கொடுத்து $3 உங்களுக்கு கிடைக்காது. 0.01 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1 $1.5 தான் ஆடுக்கு கிடைக்கும். மீதி எல்லாமே HTML கோட் பேஸ்ட் பண்ண கிடைக்கும். ஸோ HTML கோட் பேஸ்ட் பண்ணுறது அதை நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அதில் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஹெவியான வெப்சைட்ஸை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் கிடைக்கும். நம்ம நார்மல் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் போட்டு அதை எல்லாரும் பார்க்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதனால் கோல்டு மெம்பர்ஷிப்பில் பொறுத்தவரை நீங்கள் $1 மணிக்கு கணக்கு வச்சாலும் நீங்கள் $19 ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 38 39 $40 வரை நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1.5 வரலாம், 1.25 வரலாம். அப்படிங்கிறப்ப அதிகபட்சம் உங்களுக்கு $35 to $40 கோல்டு மெம்பர்ஷிப்பில்
நீங்க ஏர்ன் பண்ணலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெம்பர்ஷிப்ல நீங்க $19 கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ 19 தான் ஃபர்ஸ்ட் நீங்க பே பண்ணிருப்பீங்க. இது வந்து மந்த்லி தான், ஒரு மந்த்துக்கு மட்டும் வரும். அது அடுத்த மந்த் நீங்க பண்ணும்போது இந்த $29.95 வந்து நீங்க இதுல பே அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க மறுபடியும் இதுல பே பண்ணி மறுபடியும் எடுக்கும்போது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, அடிஷனலா ஒரு 5, 6, $7 அப்படி கூட்டிகிட்டே போகும். அதாவது $30 ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் $30 ஏர்ன் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 5 சேர்ந்து உங்களுக்கு இதுல வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினாக ஃபுல்லாக சொல்லிடுறேன், இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. கோல்டு மெம்பர்ஷிப்னா இப்படி தான் பண்ணுவாங்க. கோல்டு மெம்பர்ஷிப்ல இவ்வளோ தான் கிடைக்கும். அண்ட் வந்து நீங்கள் பெரிய அளவில் அதில் போட்டிருக்கிற மாதிரிலாம் 3.50 கிடைக்கும்னா நீங்கள் HTML கோட் பேஸ்ட் பண்ணி இது ஏர்ன் பண்ண மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ரிவ்யூ ஃபார்மில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இமெயில் அண்ட் வெப்சைட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் வெப்சைட் அப்ளிகேஷன் நேம் அண்ட் வெப்சைட் பேமெண்ட் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கொடுங்க. அப்புறம் வெப்சைட் அப்ளிகேஷன் லிங்க் கொடுங்க. அப்புறம் சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வேணா இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்புங்க. இதுக்கு கீழே டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இது எப்படி ஃபில் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, மறக்காம சரி டாடா.